வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது கருப்பட்டியின் பயன்கள். கருப்பட்டியில் இத்தனை மருத்துவ குணங்கள் உள்ளதா அப்படின்னு ஆச்சரியப்படுற வகையில் அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குது. இது எப்படி தயாரிக்கப்படுதுன்னா, பனை மரத்தில் கிடைக்கும் பதநீர்லேருந்து தயாரிக்கப்படுது. பதநீரை எடுத்து நல்லா காய்ச்சி வடிகட்டி கருப்பட்டி செய்கிறாங்க. இதோட மருத்துவ குணங்கள்: கருப்பட்டி இரத்தத்தை சுத்திகரித்து உடலுக்கு சுறுசுறுப்பை கொடுக்கும். மேலும் மேனி பளபளப்பு கொடுக்கும். கருப்பட்டியில் சுண்ணாம்பு கலந்து சாப்பிட்டால் உடல் சுத்தமடையும். சீரகத்தை வறுத்து சுக்கு கருப்பட்டியோடு சேர்த்து சாப்பிட்டால் நன்கு பசி எடுக்கும். ஓமத்தை கருப்பட்டியோடு சேர்த்து சாப்பிட்டால் வாயு தொல்லை நீங்கும். குப்பை மேனி கீரையோடு கருப்பட்டியை சேர்த்து வதக்கி சாப்பிட்டால் வறட்டு இருமல், நாள்பட்ட சளி தொல்லை நீங்கும். கரும்பு சர்க்கரைக்கு பதில் கருப்பட்டியை பயன்படுத்தினால் பற்களும் எலும்புகளும் உறுதியாகும். பருவமடைந்த பெண்களுக்கு கருப்பட்டியையும் உளுந்தையும் சேர்த்து உளுந்தங்களி செய்து கொடுத்தால் இடுப்பு வலுப்பெறுவதுடன் கருப்பையும் ஆரோக்கியமாக இருக்கும். நீரிழிவு நோயாளிகள் கைக்குத்தல் அரிசி சாதத்துடன் கருப்பட்டியை கலந்து சாப்பிட்டு வந்தால் சர்க்கரையின் அளவு கட்டுப்பாட்டில் இருப்பதுடன் அடிக்கடி சிறுநீர் போவதும் குறையும். குழந்தைகள் முதல் பெரியவர் வரை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நமது உடலுக்கு தேவையான கால்சியம் இதில் கிடைக்கிறது. சுக்கு கருப்பட்டி பெண்களின் கற்பைக்கு மிகவும் ஏற்றது. சுக்கு மிளகு கலந்து கருப்பட்டியை குழந்தை பெற்ற பெண்கள் சாப்பிட்டால் பால் நன்றாக சுரக்கும். அந்த தாய்ப்பாலை குடிக்கும் குழந்தைகளுக்கு நல்ல ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெறும். காஃபியில் சர்க்கரைக்கு பதில் கருப்பட்டியை சேர்த்து குடித்தால் நமது உடலுக்கு சுண்ணாம்பு சத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக கிடைக்கிறது. மேலும் இதனை சர்க்கரை நோயாளிகளும் குடிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.